வணக்கம். நான் உங்கள் ஜோதிட ஆசான் வஜ்ரம் அருள்ராம். உறவுகளே, 2ஆம் பாவகமும் இல்லறம் என்னும் வீடும். இல்லறம் என்று சொல்லக்கூடிய வீடு இங்கு ஏன் நான் குறிப்பாக சொல்கிறேன் என்றால், ஒரு மனிதனுக்கு வீடு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. எப்படி என்று பார்த்தோம் என்றால், கணவன் மனைவி இணைந்து வாழ்க்கை தொடங்குவதற்கு ஒரு வீடு, அவர்கள் மட்டும் வாழும் நிலையில் புதிதாக உறவு, பிள்ளை பேறு, அவர்கள் வளர்ந்து ஆளாகி அவர்கள் திருமணம் முடித்து அவர்களுக்கு பிள்ளை பேறு நடக்கும் பொழுது இவர்கள் தாய் தந்தை ஆகிறார்கள். அந்த பிள்ளைகள் தாய் தந்தை ஆகிறார்கள். அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு இவர்கள் தாத்தா பாட்டி ஆகிறார்கள். அப்போ தாத்தா பாட்டி, தாய் தகப்பன், பிள்ளைகள், இந்த உறவை பாதுகாப்பதுதான் இல்லறம் என்ற வீடு. இவைகளில் ஒன்று குறைந்தாலும் அவைகள் அந்த இல்லறத்தில் இன்பம் என்பது சிறிது குறையும். இவர்கள் அத்தனை பேரும் வாழும் வீடுதான் இல்லறம். இல்லறம் என்பது நல்லறம் ஆகும். அந்த நல்லறத்தில்தான் உள்ளது மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், இன்பம், இப்படி எத்துணை வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளலாம். அந்த அளவிற்கு சிறப்பு தன்மை வாய்ந்ததுதான் இந்த இல்லறம் என்னும் சொல்லக்கூடிய வீடு. இந்த வீட்டினால்தான் அக்கம் பக்கத்தில் உள்ள உறவுகள் கிடைக்கும், வீதியில் உள்ள நட்புகள் கிடைக்கும். இந்த வீதியில் இவர் ஒரு மனிதர், இவர் நல்லவர், பண்பானவர், இவர் இந்த தொழில் புரிபவர் என்று அடையாளப்படுத்துவது, பெருமைப்படுத்துவது, கௌரவத்தை கொடுப்பது, இவைகள் அத்தனையும் இந்த இல்லறம் என்னும் சொல்லக்கூடிய வீட்டின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் நிகழும். அப்போ ஒரு மனிதனுக்கு முழுமையான இன்பம் எதில் இருக்கிறது என்றால், அவரின் இல்லறம் என்னும் சொல்லக்கூடிய வீட்டில்தான் அவருக்கு இன்பம் இருக்கிறது. நல்ல மனைவி, நல்ல தாய் தந்தையர், நல்ல பிள்ளைகள், இதனால் கிடைக்கக்கூடிய அன்பு, பாசம், இவர்கள் குடும்பத்தால் அடுத்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள், அதனால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கௌரவம், புகழ், சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலை, இப்படி ஒரு மனிதனை வளமாக வாழ வைப்பது, வளரச் செய்வது இல்லறம் என்னும் வீடு. அப்படிப்பட்ட வீட்டை தன்னுள் அடக்கப்படுத்தி வைத்து கொண்டிருக்கக்கூடிய பாவகம்தான் இந்த 2ஆம் பாவகம். 2ஆம் பாவகத்தோடு மட்டும் முடியவில்லை. இன்னும் நிறைய தன்மைகளை தன்னுள் உள்ளடக்கி வைத்திருக்கிறது இந்த 2ஆம் பாவகம். அவைகளை பற்றி நாம் பார்ப்பதற்கு முன்னால், புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உறவுகளுக்கு ஒரு சில வார்த்தைகள். உறவுகளே, உங்கள் சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள், அருகில் இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் அத்துணை பேர்களுக்கும் நமது சேனலை எடுத்துச் சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக இல்லாதவர்களுக்கும், இயலாதவர்களுக்கும், ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்லாது இறைப்பணி, ஆலய தொண்டுகள், ஹோமம் வளர்ப்பது, வேலி வளர்ப்பது, இது போன்ற நற்காரியங்களையும் நாம் செய்து கொண்டு வருகிறோம். நாம் செய்யும் இந்த செயல்களினால் கிடைக்கப்பெறக்கூடிய அத்துணை புண்ணியங்களும்
கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து வேண்டாம் உறவுகளே. எனவேதான் சொல்கிறேன், எல்லோரிடத்திலும் எடுத்துச் சொல்லி அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். முதலில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உறவுகளே, பதிவை முழுவதும் பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. எனவே பதிவுக்குள் போகலாம் வாங்க உறவுகளே. உறவுகளே, 2ஆம் பாவகம் என்பது இல்லறம் என்னும் வீட்டை தன்னுள் வைத்திருப்பதனால் மிக சிறப்பு வாய்ந்த பாவகமாக அது கருதப்படுகிறது என்று நாம் பார்த்தோம். அது மட்டும் இந்த 2ஆம் பாவகம் வைத்திருக்கிறதா என்றால் இல்லை. இதைவிட இன்னும் சிறப்பான பலனை தரக்கூடிய பொக்கிஷம், பொருளாதாரம், பணம் இவைகளை தரக்கூடிய தன்மையை இந்த 2ஆம் பாவகம் வைத்திருக்கிறது. ஒரு மனிதனுக்கு பொருளாதாரம் எங்கு இருக்கிறது என்றால் இந்த 2ஆம் பாவகத்தில்தான். இந்த 2ஆம் பாவகத்தின் அதிபதி எங்கு அமர்ந்திருக்கிறார்? 2ஆம் பாவகத்தில் என்ன கிரகங்கள் இருக்கிறது? அந்த கிரகங்கள் 2இல் அமர்ந்தது சுபகிரகமா அசுப கிரகமா? அந்த 2ஆம் பாவகத்திற்கு சுபரின் பார்வை இருக்கிறதா? அந்த 2ஆம் அதிபதிக்கு சுபரின் பார்வை இருக்கிறதா? அந்த 2ஆம் அதிபதி அசுபரோடு இணைந்து விட்டாரா? இப்படி 2ஆம் பாவகமும் 2ஆம் அதிபதியும் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய தொடர்புகளினால்தான் ஒரு மனிதனுக்கு பொருளாதாரம் என்பது நிர்ணயிக்கப்படுகிறது. ஒரு உதாரணத்திற்கு 2ஆம் அதிபதி 3இல் அமர்ந்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுவோம். அந்த ஜாதகருக்கு வெளி தொடர்புகளால் பொருளாதாரம் என்பது கிடைத்து கொண்டே இருக்கும். செய்திகள் மேக்சிமம் பணம் அவருக்கு கிடைப்பது தகவல் வழியாக அதிகமாக கிடைக்கும். உங்களுக்கு 1000 ரூபாய் பணம் போட்டிருக்கேன் எடுத்துக்கங்க. உங்களுக்கு ₹1,00,000 டிடி அனுப்பிச்சிருக்கேன் வாங்கிக்கோங்க. செக்கு கொடுத்துருக்கேன் எடுத்துக்கோங்க. தகவல்கள் வழியாக அதிகமாக அவருக்கு பணம் கிடைக்கும். சகோதரன், இளைய சகோதரன் வழியாக பணம் கிடைக்கும். பிரயாணத்தின் வழியாக பணவரவை ஏற்படுத்திக் கொள்வார்கள். இப்படி அவர் அமர்ந்த பாவகம், அமர்ந்த கிரகத்தின் தன்மையில் ஒருவருக்கு பொருளாதாரம் எப்படி வரும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். 2ஆம் அதிபதி எவராக இருந்தாலும் சரி, அவர் இணையக்கூடிய கிரகம் சுக்கிரனோடு இணைந்து விட்டால் 2ஆம் அதிபதி பெண்கள் வழியாக அவருக்கு பணம் கிடைத்து கொண்டே இருக்கும். அத்தை, அக்கா, அண்ணி இப்படி சொல்லக்கூடிய உறவுகளால் அதிகமாக பணம் கிடைக்கும். பெண் நண்பர்களால் அதிகமாக பணம் கிடைக்கும். மொத்தத்தில் பெண்களால் பணம் வரவு இவருக்கு அதிகமாக கிடைக்கும். 2ஆம் அதிபதி சுக்கிரனோடு இணைவு பெற்றால். இப்படி 2ஆம் அதிபதி எந்த கிரகத்தோடு தன்மை இணைகிறாரோ அந்த காரகத்துவம் சார்ந்து பொருளாதாரம் அவருக்கு கிடைக்கும். எந்த பாவகத்தில் உட்கார்ந்திருக்கிறாரோ அந்த பாவகத்தின் தன்மை வழியாகவும் ஒருவருக்கு பொருளாதாரம் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ இல்லறம் என்னும் வீடும் இந்த 2ஆம் பாவகம்தான். பொருளாதாரம் என்னும் பணவரவை தரக்கூடியதும் இந்த 2ஆம் பாவகம்தான். இவைகள் அத்துணைக்கும் மேலாக பேச்சு, வாய் பேச்சு, உங்களுக்கு பேச்சை தருகிற பாவகமும் இந்த 2ஆம் பாவகம்தான். வாக்குஸ்தானம் என்று சொல்லுவார்கள். இந்த 2ஆம் அதிபதி ஒருவருக்கு பலம் இழந்து
புதன் பகவான் நீசம் பெற்றுவிட்டால் அவருக்கு வார்த்தை என்பது இருக்காது. நன்கு புரிந்து கொள்ளுங்கள். 2ஆம் அதிபதி அவ்வளவு முக்கியத்துவம். 2ஆம் அதிபதி கெட்டுவிட்டாலே பொருளாதாரத்தில் நலிவு ஏற்படும். 2ஆம் அதிபதி சரியாக இருந்தால்தான் பொருளாதாரம், வீடு, இல்லறம் என்னும் சொல்லக்கூடிய வீடு, வாக்குப்பளிதம் இவைகள் அத்தனையும் உங்களுக்கு சிறப்பாக அமையும். அதற்கடுத்து நாம் பார்க்கக்கூடிய கண்கள், இந்த கண்களுக்கு உரிய பாவகமும் இந்த 2ஆம் பாவகம் என்று சொல்லுவார்கள். பார்வை கோளாறு ஏற்படுகிறது என்றால் 2ஆம் பாவகம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்க வேண்டும், 2ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டிருக்க வேண்டும், காரகர் என்று சொல்லக்கூடியவர் பாதிக்கப்பட்டிருக்க வேண்டும். இப்படி பாதிப்பு ஏற்பட்டு விட்டால் அவர்கள் பார்வை குறைபாடு உள்ளவர்களாக இருப்பார்கள். இப்படி இத்துணை அம்சத்தையும் உள்வாங்கி வைத்திருக்கக்கூடிய பாவகம் இந்த 2ஆம் பாவகம். இந்த 2ஆம் பாவகம் ஒவ்வொருவருக்கும் பலம் பெற வேண்டும், சிறப்பாக இருக்க வேண்டும். அப்படி இந்த பாவகம் பலம் பெற்று பிறந்தால்தான் நாம் சொன்னக்கூடிய அத்தனை பலன்களையும் நீங்கள் அனுபவிக்க முடியும். ஒரு நல்ல இல்லறம் அமையும், பொருளாதார சிறப்பு ஏற்படும், பார்வைகள் சிறப்பாக இருக்கும், வாக்கு சாதுரியம், பேச்சு திறன் என்பது கிடைக்கும். இவை அத்துணையும் இந்த 2ஆம் பாவகத்தில் அமைகிறது. இன்னும் நிறைய தன்மைகளை தன்னுள் அடக்கி வைத்திருக்கிறது 2ஆம் பாவகம். மேலோட்டமாக உங்களுக்கு சிலவற்றை மட்டும் சொல்லியிருக்கிறேன் உறவுகளே. இந்த 2ஆம் பாவகத்தின் தன்மைகள் இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. நீங்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக இதை நான் சொல்கிறேன் என்றால், நம்ம பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து அத்துணை பதிவுகளையும் பார்த்தீர்கள் என்றால் நீங்களே ஒரு ஜோதிடர் ஆகிவிடலாம். அவ்வளவு எளிமையாகவும் துல்லியமாகவும் விளக்கமாகவும் உங்களுக்கு ஜோதிடத்தில் பதில் தந்து கொண்டிருக்கிறேன், விளக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஒரு சிறந்த ஜோதிடராக முடியும். நம்முடைய பதிவுகளை நீங்கள் ஆரம்பம் முதல் பார்த்து கொண்டு வந்தீர்கள் என்றால், இந்த 2ஆம் பாவகத்தினுடைய தன்மைகளை அறிந்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் உறவு வகையில் தாயோடு பிறந்த மூத்த சகோதரியை குறிக்கும். இந்த 2ஆம் பாவகத்தில் அசுப கிரகம் அமர்ந்து விட்டால் தாயின் மூத்த சகோதரியோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்காது. குறிப்பாக ராகு கேது இருந்து விட்டால் உங்கள் தாய்க்கு மூத்த சகோதரி இருக்க மாட்டால், இருந்தாலும் இறந்து விடுவார். அப்படிப்பட்ட அமைப்புகள் எல்லாம் இந்த 2ஆம் பாவகத்தில் இருக்கிறது. இவைகள் அத்தனையும் நீங்கள் தெரிந்து கொண்டு நீங்களும் ஒரு சிறந்த ஜோதிடராக விளங்க வேண்டும் என்ற ஆசையில்தான் உங்களுக்கு அத்துணையும் விளக்கமாகவும் விபரமாகவும் சொல்லிக் கொடுக்கிறேன் உறவுகளே. ஒரு சிறப்பான பதிவை கொடுத்த மகிழ்ச்சியில் நான். எனவே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக்கிறேன் உறவுகளே.